புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 21 முதல் 28 முடிய. இயேசுவும் சீடர்களும் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாள்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசிரேத்து இயேசுவே, உமக்கு இங்கே என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாயிருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பெரியமானவர்களே, இன்னும் ஒரு பெரிய லாங் இறை வார்த்தையை சொல்லி உங்களை போர் அடிக்க வரல. ஆல்ரெடி நீங்கள் அந்த நாள் ஃபுல்லாக இறை வார்த்தையை நிறைய கேட்டிருக்கிறீங்க. மனமும் உடலும் ஆன்மாவும் நிறைஞ்சிருக்கும். இன்று நான் கேட்ட எல்லா இறை வார்த்தைகளையும் சம்மரி பண்ணி இந்த நாள் புனிதரோடு சேர்த்து வைத்து இந்த நாளை வைண்டப் பண்ணுவோம். இன்று திருச்சபை புனித தேவ சகாயம் அவர்களின் விழாவை கொண்டாடுகிறது. தமிழ்நாட்டிற்கு முதல் புனிதர். அடுத்து வெரி குட், பொதுநிலையினருக்கான முதல் புனிதர். பொதுநிலையினருக்கான புனிதர் கிடையாது, பொதுநிலையிலிருந்து, அதுவும் இந்தியாவில், பாரதத்தில் இந்தியாவிலிருந்து பொதுநிலையினர், அதாவது உங்களை போன்ற குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி பிள்ளை என்ற ஒரு சூழ்நிலையிலிருந்து குடும்ப வாழ்க்கையை நிகழ்த்தி அதிலிருந்து ஒரு புனித வாழ்க்கைக்கு அந்த தரத்திற்கு உயர்ந்த ஒரு மனிதர். அதனால் நீங்கள் எல்லாரும் தேவசகாயம் பிள்ளையிட்டிருந்து அல்லது தேவசகாயத்திட்டிருந்து அதிகமான காரியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் உண்டு. ஏன் இதை நான் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னா, சின்ன வயசில் எங்களோட வீட்டில் ஒரு செல்ஃபில் ஒரு குட்டி புஸ்தகம் இருக்கும், இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். அந்த புத்தகம் ஃபுல்லாக ரெட் கலர், உள்ள ரெட் கலர் பிக்சர்ஸ், அதோட கவர் இன் அண்ட் அவுட் எல்லாமே ரெட் கலர் தான். என் வாழ்க்கையில் நான் முதலாக படித்த ஒரு புனித புத்தகம் அது. ஒரு புனிதரை பற்றிய புத்தகம். அவர் இப்போ தான் புனிதர், அதுதான் தேவசகாயம். ஆனால் அன்னைக்கு அவர் ஒரு சாதாரண ஒரு நபராக இருந்தார். அன்றே ஐ திங்க் 2005 அந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன ஒரு புத்தகம் இறங்கியது அவரை குறித்த வாழ்க்கை. அப்போ முதலாக நான் படித்த அந்த ஒரு புத்தகத்தில் என்னை ஆச்சரியப்படுத்திய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, 1745 தான் அவர் ஞானஸ்தானம் வாங்குறாரு. அந்த ஞானஸ்தானம் வாங்கின அந்த வருடத்திலிருந்து வெளிப்புறமாக 4 வருடம் வாழ்ந்தார். 1749 வரை. அந்த 4வது வருடம் அவர் பிடிக்கப்பட்டார். விசுவாசத்தை புறக்கணிக்க வற்புறுத்தப்பட்டார். ஆனால் பாருங்கள், அவர் புறக்கணிக்கவில்லை, தைரியமாக நின்றார். பொதுவாக நம்ம சொல்லுவோம், போன ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம கொண்டாடணும் ஆண்டவருடைய திருமுழுக்கு விழா. உண்மையில் ஒரு கிறிஸ்தவனுக்கு பிறந்த நாள் என்பது திருமுழுக்கு நாள் தான். நீங்கள் என்னைக்கு திருமுழுக்கு வாங்கினீங்களோ அதுதான் உங்களுடைய பிறந்த நாள். இன்றைக்கி உங்களோட பிறந்த நாள் சொன்னால் எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஆனால் நீங்கள் திருமுழுக்கு வாங்கின நாள் யாருக்காவது தெரியுமா? தெரியலையே ஃபாதர். பாருங்கள், உலகத்திற்கு இறந்து கிறிஸ்துவுக்குள் பிறந்த ஒரு நாள் தான் திருமுழுக்கு விழா. உண்மையில் ஒரு கிறிஸ்தவன் கொண்டாட வேண்டிய ஒரு நாள் அது. இந்த ஒரு நாள் தியானத்தின் விளைவாக உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க், சரியா? ப்ராக்டிக்கலாக ஒரு திங். இந்த வாரத்தில் எப்போ பங்கு அலுவலகத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்குதோ போய் என்ன பண்ணணும்,
உங்களுடைய திருமுழுக்கு நாள் என்ன அப்படிங்கிறத கேட்டு ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் மனசில் வீட்டில் எழுதி வைங்க. அந்த நாளை உங்களுடைய பிறந்த நாளாக கொண்டாடுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த தேவ சகாயம் அவர் பிறந்து, அதாவது கிறிஸ்துவுக்குள் பிறந்து 4 வருஷம்தான் ஆச்சு. 4 வருடம். ஆனால் பாருங்கள், இந்த விசுவாசத்தை புறக்கணின்னு சொல்லும் பொழுது அவர் மாட்டேன் அப்படின்னார். அதற்காக எந்த அளவுக்கு கொடூரமான வேதனை அவர் சகித்தார் என்றால் 3 வருடம் 10 வகையான துன்பங்களுக்கு அவர் ஆட்கொள்ளப்பட்டார். 3 வருடம் சித்திரவதை. 4 வயசு குழந்தை எத்தனை வருஷம் சித்திரவதைக்கு? அவர் ஏற்றுக்கொண்ட ஒரு நபர். யாருக்காக? இயேசு என்கின்ற ஒரு நபருக்காக. அப்போ பாருங்களேன், எவ்வளோ ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விசுவாசம். அந்த மனிதனுக்கு கடவுள் என்கின்ற ஒரு நபர் எத்தகைய ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்க வேண்டும். எத்தகைய ஒரு அனுபவத்தை அவர் கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த 4 வருட குழந்தை 3 வருடம் வரை 3 வருடம் ஜஸ்ட்டு பொட்டுன்னு சுட்டு டப்புன்னு இறந்து போனது கிடையாது. நீங்கள், எனக்கு தோணுது, நாகர்கோவில் பக்கத்தில் அருள்வாய் மொழிக்கு போயிருந்தீங்க அப்படின்னா சூப்பராக பிக்சரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. 10 வகையான துன்பங்களுக்கு தேவ சகாயம் எப்படி தன்னை விட்டு கொடுத்தார் என்று. அப்போ எந்த அளவுக்கு இந்த மனிதன் புனிதத்தின் மீது ஆர்வம் உள்ளவனாக இருக்க வேண்டும். புனிதம் இன்றைக்கி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், புனித வாழ்க்கை அப்படின்னா ஒரு பயம் இருக்குது மனசில். எப்படி என்னால் வாழ முடியும்? அது ஒரு எட்டா கனியாக நம்மளோட வாழ்க்கையில் மாறிக்கிட்டு இருக்குது. உண்மையில் பிள்ளையே, நீ பயப்பட வேண்டாம். கடவுள் உன்னை ஒரு புனிதனாகத்தான் படைத்தார், ஒரு புனிதையாகத்தான் படைத்தார், அவருடைய உருவிலும் சாயலிலும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் தவறு செய்யும் பொழுது அந்த புனித நிலைமையிலிருந்து விழுந்துருதோம். நம்முடைய இயல்பான நிலையே புனித நிலை தான். நீ புனிதனாக மாறுறதுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், கீழே விழாமல் இருந்ததற்கு எதுவும் செய்யாமல் இருந்தால் போதும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போது மனிதன் இஸ் ஈக்குவல் டு புனிதன், புனிதை, கடவுளுடைய உருவிலும் சாயலிலும். அப்போ இது ஒரு எட்டா கனி அல்ல. பயப்படாத. எப்படி ஃபாதர் என்னால் புனிதையாக மாற முடியும், புனிதனாக மாற முடியும்? உடைய இயல்பான வாழ்க்கையை நீ நடத்திப்பார். இயல்பான வாழ்க்கை, தன்னார்வ மனத்தோடுள்ள வாழ்க்கை, இயல்பான வாழ்க்கை. மனிதனுடைய இயல்பான வாழ்க்கை என்பது புனிதம் தான். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அருளாலயத்திலிருந்து டைரக்டர் ஃபாதர் 2 மாதத்துக்கு முன்னாடி எங்கே கூட்டிகிட்டு போனாங்க? உங்களை குறிப்பாக இந்த தன்னார்வ பணியாளர்களை பிக்னிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. சரியா? அதனால் தியானம் முடிச்சுட்டு தன்னார்வ பணியாளர்களை நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கோங்க. வருஷம் ஃபாதர் உங்களை பிக்னிக் கூட்டிகிட்டு போவார். 2 நாள் பிக்னிக்கு ஃப்ரீயாக. சரியா? சரி, பாருங்கள், ஃபாதர் பிக்னிக் கூட்டிகிட்டு போனாங்க. பஸ்ஸில் நல்லா பயணம் பண்ணாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பயணம், டிரைவர் சீட் பக்கத்தில் உங்களுக்கு ஒரு இடம் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, வெளியில் நடக்கக்கூடிய காட்சி. உங்களுக்கு முன்னாடி போகக்கூடிய பேருந்து சைடு லெஃப்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு முன்னாடி பயணம் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேருந்தில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. பிளாக் அண்ட் ஒயிட்டாக நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே நடக்கக்கூடிய காரியம், மக்களின் கதறல் சத்தம், யாராவது காப்பாற்றுங்களேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பல சவுண்டு. ஆனால் உங்களோட டிரைவர், நீங்கள் பயணம் செய்ய அந்த பேருந்தில் அவர் அவேர் ஆனனால பிரேக் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு பிடிச்சி நிறுத்திட்டார். அந்த அலறல் சத்தம், மரண ஒலி எல்லாம் உங்கள் காற்றுல கேட்குது. உங்கள் மனசிலிருந்து வரக்கூடிய முதல் இமோஷன் என்னவாக இருக்கும்? யோசிச்சிங்கன்னா பாவம் பண்ணிடுவீங்க. சரியா? இயல்பாக வரக்கூடிய முதல் இமோஷனை தான் நான் கேட்குறேன். கொஞ்சம் யோசித்து பதில் சொன்னீங்க அப்படின்னா விழுந்து போயிடுவேன். முதல் இமோஷன் என்ன இருக்கும்? ஐயோ, ஆமாவா இல்லையா? ஆனால் இதை கொஞ்சம் யோசிச்சிங்க வச்சுக்கோங்களேன், நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன். ஃபாலன் ஸ்டேட், வீழ்ச்சி அடைந்த நிலை, பாவ நிலை. ஆனால் பாரு, உனக்கு முதல்ல வந்த இமோஷன் என்ன? ஐயோ, சோ, எவ்வளோ சவுண்டு, எத்தனை பேர் இறந்து போயிருப்பாங்க. மனிதனுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இதுதான், புனித நிலை. இயல்பாக நீ செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுமே புனிதத்தின் அடையாளம் தான்.
தன்னார்வ மனதோடு நீ செய்யக்கூடிய எல்லா காரியமே அது புனிதமாகத்தான் இருக்கும். பிளான் பண்ணி நீ செய்யக்கூடிய காரியம் சூழ்ச்சி உள்ளதாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சுயநலம் உள்ளதாக இருக்கும். அதனால தான் தாவீது ஜெபித்த ஒரு ஜெபம் இருக்குது, சூப்பரான ஜெபம். திருப்பாடல்கள் 51வது அதிகாரம், எனக்கு தோணுது திருப்பாடல் 51 வார்த்தை எக்ஸாக்டா எஸ் 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 தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கும் 51:12. எஸ், வாசிங்க பார்க்கலாம். எனக்கு மீண்டும் அளித்தருளும் தன்னார்வ மனம் தந்து என்னை. அப்போ பாவத்தால் இந்த தன்னார்வ மனம் எனக்கு இழந்து போயிட்டேன். அவருடைய ஜெபத்தை பாருங்களேன். பாவம் செஞ்சதால் ஒரு காலத்தில் எனக்கு இருந்த அந்த இயல்பான நன்மை செய்யக்கூடிய அந்த தன்னார்வ மனம் அது நாசமாக போச்சு, விழுந்து போயிட்டேன். ஆண்டவரே மீண்டும் எனக்கு அந்த மனதை தாரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவே நன்றி. பிள்ளை, பாவத்தை பற்றி நீ பயப்படாத. புனிதத்தில் நிலைத்திருக்க ஜெபி. புனிதத்தில் நிலைத்திருக்க ஜெபி. இப்போ பிரான்சிஸ் கிறிஸ்துஸ் விவித் அப்படிங்கக்கூடிய ஒரு என்சைக்ளிக்கல் லெட்டர், தமிழில் கரெக்டான வார்த்தை எனக்கு தெரியல, திருமடல் கிறிஸ்துஸ் விவித் அப்படிங்கக்கூடிய ஒரு திருமடலில் சூப்பராக சொல்லக்கூடிய ஒரு நரேஷன், ஒரு வார்த்தை, ஒரு சின்ன கதையை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிருந்தேன். இப்போ பிரான்சிஸ் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு குடும்ப பெண்மணியை உதாரணமாக எடுத்து வைக்கிறார் நமக்கு முன்னாடி. அந்த அம்மாவுக்கு 2 குழந்தைங்க இருந்தாங்க. அம்மா காலையிலே வீட்டில் ஃபஸ்ட்டாக எழுந்திருக்கக்கூடியது அந்த தாய் தான். வீட்டில் உள்ள எல்லா காரியத்தையும் அவள் தான் பார்க்குறா. காலையில் எந்திரிச்ச உடனே அவன் மனசுக்கு வருது கடவுளை பற்றிய எண்ணங்கள். கணவன் தூங்குறான், பிள்ளைங்கள்லாம் தூங்குறாங்க. இந்த தாய் முதல்ல எந்திரிச்ச உடனே கண்ணை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறா. ஆண்டவரை புதிய ஒரு நாளை தந்ததற்கு நன்றின்னு. அவளுக்கு அதிகமாக ஜெபம் பண்ண டைம் கிடையாது. காரணம் என்ன? ஆஃபீஸுக்கு ரெடி பண்ணணும், சமையல் பண்ணணும், அது செய்யணும், இது செய்யணும். 2 நிமிஷம் அவள் கண்ணை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அன்றாட வேலைகளுக்குள் தன்னை உட்படுத்துகிறாள். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் அனுப்பிட்டு ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பிட்டு மீண்டும் பார்க்குறா வீடு அப்படியே அலங்கோலமாக கிடக்குது. மீண்டும் தன்னை உட்படுத்துகிறாள் அந்த வேலை செய்கிறதுக்கு. மார்க்கெட்டுக்கு போகணும், காய்கறி வாங்கணும், துணி துவைக்கணும், நிறைய வேலைகள் இருக்குது. எல்லாத்தையும் அவள் செஞ்சுட்டு அதற்கு இடையில கொஞ்ச நேரம் அவள் முழந்தாள் படியிட்டு ஜெபிப்பதற்கு நேரம் கண்டுபிடிக்கிறாள். வேலைக்கு போன தன் கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக. கொஞ்ச நேரம் அவள் பக்கத்து வீட்டில் போய் புரணி பேசுறது கிடையாது, இறைவனுடைய வார்த்தையை பக்கத்து வீட்டில் இருக்கவங்களோட ஷேர் பண்ணுறா. அவளுக்கு கிடைத்த இறை அனுபவங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறாள். மாலையில் கணவன் பிள்ளைங்க எல்லாம் வீட்டுக்கு வந்தோடனே அவர்களுக்கு தேவையான காரியங்களை மீண்டும் செய்கிறாள். உணவு சமைக்கிறாள், எல்லா காரியங்களையும் பண்ணுறான். கணவனையும் பிள்ளைகளையும் மீண்டும் ஒரு 1/2 மணி நேரமாவது குடும்ப ஜெபத்திற்காக அழைக்கிறாள். குடும்ப ஜெபம் ஜெபிக்கிறாங்க. எல்லாரும் தூங்கின உடனே அந்த வீட்டில் இறுதியாக தூங்கக்கூடிய அந்த மனைவியை பார்த்து இப்போ பிரான்சிஸ் சொல்லக்கூடிய வார்த்தை, அவள் தூயவள். She is a saint. She is a saint. புனிதத்திற்காக நீ ஒன்றும் செய்ய வேண்டிய தேவை கிடையாது. பாவத்திற்காக நீ எதுவும் செய்யாமல் இருந்தால் போதும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. நாம் அனைவரும் புனிதனாக மாற முடியும், புனிதையாக மாற முடியும். பிள்ளையே, கடவுள் நம்மை அத்தகைய ஒரு நிலையில் தான் படைத்தார். அப்போ இந்த வீழ்ச்சியுற்ற நிலையிலிருந்து நம்மை மீண்டும் அங்கே கொண்டு வருவதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடியவர் தான் தூய ஆவியார். நாம் ஒரு நாளும் அனாதை கிடையாது. ஜெபி, தாகத்தோடு ஜெபி. ஆண்டவரே, இந்த பாவ பழக்கிலிருந்து எனக்கு விடுதலையை தாங்க. இந்த நிலையில் இருந்தால் மட்டும்தான் கடவுள் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் என்பதை மறந்து போயிடாத. வீழ்ச்சியுற்ற நிலையில் இருந்தோமல்லால் அழிந்து போய்விடுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல ஒரு புனித வாழ்க்கை வாழ ஆசைப்படுவோம். புனிதனாக நான் இருக்கணும், புனிதனாகத்தான் நான் மரிக்கணும்.